களத்துல இறங்க ராக்லி. நாம போட்டி போடுவோம்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. அவனோட ஹேர் ஸ்டைல வச்சு அவனுடைய மூவ்ஸ் எப்படி இருக்கும்னு என்னால கணிக்க முடியுது. அதை வச்சு காராவை ஒன்னும் பண்ண முடியாது. அவனோட மூவ்ஸ் ரொம்ப வேகமா இருக்கும். ஆனா கிக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. நீங்க நினைக்கிறத விட லீ பலசாலி. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த பேட்டல்ல நீ ரொம்ப கவனமாக இருந்தாகணும் லீ. சண்டை போடுங்க. லீ ஹரிகேன். இப்படி ஒரு ஜூட்சுவோ நான் பார்த்ததே கிடையாது. மணலை கட்டுப்படுத்துற ஜூட்சுவா? ஆனா இந்த ராக்லி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான். வேகமா செயல்படுற லீயாலி அவனை நெருங்க கூட முடியலையே. எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் காராவை இது வரைக்கும் யாரும் தொட்டதே கிடையாது. என்ன ராக்லி, இதுதான் உன்னோட திறமையா? ஆனா இது வரைக்கும் எனக்கு தேவையான ரத்தம் கிடைக்கல. காரா லீய பொறுத்த வரைக்கும் நின்ஜுட்சு கென்ஜுட்சு ரெண்டுத்துலயும் பெருசா ஒரு திறமை இல்ல. அவன் கதை முடிஞ்சது. லீயால அவனுடைய டாய் ஜுட்சுவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சிறப்பாடு லீ, அவன் கதையை முடிச்சிரு. நிஜமாவா? இப்பதான் நல்லா இருக்கு. 2 இரும்பு தகரத்தை தூக்கி போடுறதால மட்டும் உன்னால காரா டிஃபென்ஸ தாண்டி அவனை தொட முடியும்னு நினைக்கிறியா? வா ராக்லி, அவன் கதையை முடி. கண்டிப்பா சார். அட்டைய கிளப்புறான். ஏன்னா இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு டாய் ஜுட்சு ஸ்பெஷாலிஸ்டா ராக்லி தன்னைத்தானே மாத்திக்கிட்டான். என்னால நம்ப முடியல. காராவுக்கு அடிபட்டிருக்கு. அப்படின்னா அவனுக்குள்ள இவ்வளவு வேகத்தை ஒளிச்சு வச்சிருக்கானா? நான் இங்க இருக்கேன். நீ என்ன அங்க பாக்குற? பிரமாதம். நான் இது வரைக்கும் இவ்வளவு வேகமா யாரையும் பார்த்ததில்ல. இது பார்க்க பயங்கரமா இருக்கு. பல வருடங்களா காராவோட முகத்துல இந்த வெறிய நான் பார்த்ததே இல்ல. உண்மை என்னன்னா அவனுடைய ஆர்மர் தான் அவனுடைய பெரிய வீக் ஸ்பாட்டே. லோட்டஸ பயன்படுத்தணும். தயாரா இருக்கியா? அவனுடைய சாண்ட் டிஃபென்ஸ் உன்னுடைய ஹை ஸ்பீட் லோட்டஸ்க்கு ஈடு கொடுக்க முடியாது. சரி, உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன். இந்த வாங்கிக்க. உன்னோட கதை முடிஞ்சது. பிரைமரி லோட்டஸ். அவன் கதை முடிஞ்சது. நான் ஜெயிச்சிட்டேன். அப்படின்னா அந்த காரா இப்போ உயிரோட இல்லையா? என்னது? இது நல்லதுக்கே இல்ல.
அவனுக்குள்ள இருக்கிற ராட்சசன் இப்ப வெளியே வர போறான். லீ போடிடு. காரா அவன் இஷ்டப்படி விளையாடிக்கிட்டு இருக்கான். காரா இப்ப லீ பயங்கரமான வழியில இருக்கிறனால அவனால அசைய கூட முடியாது. லீ ராக்லி எந்தவித திறமையும் இல்லாம வெறும் டாய் ஜூட்சுவை வச்சு நிஞ்சா ஆகணும்னு முயற்சி பண்றான். என்னால 500 கிக்ஸ் பண்ண முடியலன்னா 2000 ஸ்குவாட்ஸ் பண்ணி ஆகணும். 409 410. என்னால 1000 ஸ்குவாட்ஸ் பண்ண முடியலன்னா நான் 1000 தடவை பஞ்ச் பண்ணி ஆகணும். அவன் இன்னமும் பயிற்சியை முடிக்கலையா? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்க வாழ்க்கை லட்சியம் என்ன? நானும் ஒரு திறமையான நெஞ்சாங்கிறத எல்லாருக்கும் காட்டுவேன். எனக்கு நெஞ்சிட்சு கெஞ்சிட்சு தெரியாதது பத்தி கவலையே இல்ல. இவன் கண்ணுல ஒரு வேகம் தெரியுது. கைகளை வச்சு என் தாக்குதல்களை தடுக்க முடியும் நினைக்கிறியா? உன்கிட்ட விடாமுயற்சிங்கிற பெரிய சக்தி இருக்கு. அத பயன்படுத்தி வாழ்க்கையில பெரிய நிஞ்சாவா வரலாம். இதுக்கு மேல முயற்சி பண்றதால எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல. முயற்சிக்கு பலன் கிடைக்கல. பலன் கிடைக்கணும்னா முதல்ல நீ ஒன்ன நம்பணும். சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணும். அது உனக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். எனக்காக நீ இதை செய்வியா லீ? கண்டிப்பா சார். கம் ஆன் லீ. எப்படி இந்த மூவ் பண்ண முடிஞ்சது? இதுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான், அதே நேரம் எப்படி சிரிக்கிறான். கவலைப்படாதீங்க. இப்ப அந்த காராவை இவன் எப்படி ஓட விடுறான் மட்டும் பாருங்க. சாக்குரா, லீஃப் வில்லேஜோட லோட்டஸ் கண்டிப்பா இன்னொரு தடவை மலரும். அந்த சின்ன பையன் 8 இன்னர் கேட்ஸை திறந்து ஹிடன் லோட்டஸை பயன்படுத்த போறானா? 5 கேட்ஸ தரப்பா. சக்ரா நெட்வொர்க்ல முக்கியமான நிறைய கேட்ஸ் இருக்கும். முதல்ல தலைப்பகுதி, அதுதான் கேட் ஆஃப் ஓபனிங். அப்புறம் கேட் ஆஃப் ரெஸ்ட், கேட் ஆஃப் லைஃப், கேட் ஆஃப் பெயின், கேட் ஆஃப் க்ளோசிங், கேட் ஆஃப் ஜாய், கேட் ஆஃப் ஷாக், கடைசியா கேட் ஆஃப் டெத். அதுக்கப்புறம் சக்ராவோட ஃப்ளோ பயங்கரமா இருக்கும். அவன் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும். அதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்காக தான் உயிரை பிரியவும் அவன் கவலைப்பட மாட்டான். என்ன? எல்லாமே முடிவுக்கு வர போகுது. அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். Gate of life open. 4வது கேட், கேட் ஆஃப் பெயின் திறந்துரு. பிரகாசம், இப்படி ஒரு சக்தியை யாராலையும் தனியா கட்டுப்படுத்தவே முடியாது. இவன் உண்மையாவே திறமைசாலிதான். இவனோட வேகம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. வேலை பாருங்க. மறுபடியும் அந்த மண் கவசத்துக்குள்ள ஒளிஞ்சுக்க போறியா? இப்படி ஒரு தாக்குதல் அதால தாங்க முடியாது. அது உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. நீ அவ்வளவு சீக்கிரம் தோத்து போக மாட்டல. இப்போ பாரு, அவனோட எலும்புகளும் அவனுக்கு ஏத்த மாதிரி மாறுது. இன்னும் ஒரு தாக்குதல்ல உன் கதை முடிஞ்சிடும். ஒரு மனுஷன் இவ்வளவு வேகமா நகர்ந்து நான் பார்த்ததில்ல. இந்த வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது. அவனோட மண் கவசத்தால எதுவுமே செய்ய முடியல. அங்க என்ன நடக்குது?
சாண்ட் காப்பன். இந்த போட்டியில கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன். இல்ல, இப்போ உன் கதையை முடிக்கிறேன். அப்புறம் எதுக்கு காப்பாத்துனீங்க? ஏன்னா அவன் என்னோட ஸ்டூடெண்ட். அதுக்கும் மேல எனக்கு ரொம்ப முக்கியமானவன். அவன் அவரோட மாணவனா இருந்தாலும் அவ்வளவு முக்கியமா? நான் இந்த போட்டியில இருந்து விலகுறேன். லீ, உன்னை நீயே பாரு. நீ சுய நினைவுலயே இல்ல. அவன் பயங்கரமா தாக்கப்பட்டிருக்கான். ஆனா அவன் எழுந்து நிக்கிறானா, அதுக்கு அவன் தன்னம்பிக்கை தான் காரணம். லீ, நீ அதுக்கு ஏற்கனவே நிரூபிச்சிட்ட. இருந்தாலும் நம்ம நினைச்சதை விட போட்டி பயங்கரமா இருந்துச்சு. ராக்லி நண்பா, ஜாக்கிரதையா தூக்கு. அப்படியே பொறுமையா இறக்கு. இனி அவனால சண்டை போட முடியாது. அவனோட ஷினோபி கனவு மொத்தமா முடிஞ்சது. என்ன மன்னிச்சிருலே. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா ராக்லி இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன பண்ண போறான்? சென்செய், இது ரொம்ப அநியாயம். அவன் வாழ்க்கையில ஆசைப்பட்டதெல்லாம் சாஸ்கே நெஜி கூட மோதி ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான். சொல்றதை கேளு காய், மேல போலாம். நம்ம இங்கே இருந்தோம்னா அடுத்த போட்டியை ஆரம்பிக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் யார் போயிட்டு ஓடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.